இது வந்து 99, 98 காலகட்டம். அப்போ அவ்வளோ பாட்டு எழுத உள்ள வரல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸில் பொறுத்த வண்டி ₹2.50 மட்டும் வச்சுட்டு நைட்டு சாப்பிட காசு இல்லை, அதனால சாப்பிடாம படுத்துட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதி சாமத்தில் வந்து பசி தாங்க முடியல, கை கால்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னையத்தில் போய் சாப்பிடவும் முடியாது, சாப்பிடாம படுத்தாச்சு. அப்போல்லாம் ஒரு பரோட்டா 50 பைசா தான், நினச்சிருந்தா 5 பரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். ஆனால் சரி விடிஞ்சு பஸ்ஸுக்கு போடுமே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடல. சாமத்தில் பசிச்சுன்னா என்ன செய்ய முடியும், கை கால் பிடிச்சி அப்படியே நரம்பு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கலாம்னு போனால் அப்போல்லாம் மண்பானையில் தண்ணி வச்சிருக்கோம். சில நேரத்தில் வந்து பானை கழுவாமல் இருந்துச்சுன்னா கீழே கசடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட குடிச்சிட்டேன். குடிச்சுன்னா அடுத்த நிமிஷம் வாமிட்டு, பசி வேற வாமிட்டு. அப்போ ஒரு பயமும் நடுக்கமும் வந்துச்சு பாருங்க, யாருமே இல்லாமல் தனியார் ரூம்ல தங்கியிருந்தேன். அப்போ என்ன வேண்டிக்கிட்டேன்னா விடியற வரைக்கும் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளோ பயம் வந்துச்சு, மரணத்துடைய அவ்வளோ பெரிய பயம். உதவி கேட்க யாருமே இல்லை, தனியாக தங்கியிருக்கேன். நான் தனியாக போய் தங்கியிருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல, நண்பர்கள் எடுத்து கொடுக்க. ஏன்னா அப்போ வந்து தனியாக எடுத்து ரூமு கொடுத்து தங்குறத விட எனக்கு வசதி இல்லாத ஒரு காலகட்டம். அதான் ₹2000 இருந்துச்சுன்னா காலையில் பஸ்ஸுக்கு போகணும், நைட்டு சாப்பிடாம படுத்துருக்கேன்னா என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க.